செய்யும் 5 பெண்களும். சந்தேகம் ஒரு வீட்டு வாசல் வழியா நுழைஞ்சா அந்த வீட்டுல இருக்க சந்தோஷம் சொல்லாம கொல்லாம ஜன்னல் வழியா போயிடும். நம்மளால உன் தங்கச்சிங்க 3 பேர் வாழ்க்கை பிரச்சனையா நிக்கணுமா? வேணாமே. நான் உங்க அம்மாவை தப்பா சொல்லல. பொண்ணை பத்த எல்லா அம்மாக்களுமே உங்க அம்மா மாதிரி தான். நான் என் அம்மா கிட்ட உன்னை பொண்ணு கேட்க சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு நாள் கிழமை பார்த்து உன்னை பொண்ணு கேட்பாங்க. சொல்லு காஞ்சனா. நீங்க தான் மேடம் சொல்லணும். நம்ம பொது எதிரி கௌரியோட கல்யாணம் டமால் ஆயிடுச்சுல. பெரிய டமால் ஆயிடுச்சு. உன் பொண்ணு வேண்டாம், உன் உறவும் வேண்டான்னு நீதிபதி வீட்டுக்காரங்க கௌரியோட அம்மா அப்பாவை வீட்டை விட்டே துரத்திட்டாங்களாமா. இப்பதான் எனக்கு பெரிய ஐஸ் பால்ல படுத்த மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு. இத பாரு, இது நம்ம கூட்டணிக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இதோட நின்னுடக்கூடாது. இதே மாதிரி கண்டினியூ ஆகணும். என்ன சொல்ற? கண்டிப்பா மேடம். பின்ன இப்படி ஒரு வலுவான கூட்டணி கிடைச்சிருக்கிறப்போ அதை விட்டு நான் விலகி போவேனா என்ன? ஆனா கௌரி தான் சரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே, வச்சிரவா? இருங்க இருங்க மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க மறந்துட்டேன். நீதிபதி வீட்டு சம்பந்தம் போன பின்னால அவ அடுத்ததா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பாப்பா. என் பையனும் அததான் சொன்னான். நான் கௌரிய பொண்ணு கேட்டு போணுமா. என் மகனுக்கு எப்படி ஆசையை காட்டணும், எப்படி மோசம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம குறிக்கோள் படி கௌரி நல்லாவே இருக்க மாட்டா. போதும் போதும், அது போதும் மேடம். என்ன டேமேஜ் பண்ணவல எப்பவுமே டேமேஜ் பீஸாவே பார்க்கணும். கண்டிப்பா பாப்ப. அதுக்கு நான் பக்கபலமா இருப்பேன். போதுமா? ஓகே, பாய் பாய். லைனை கட் பண்ண மாதிரி இவ லிங்கையும் கட் பண்ணணும். லெவல் தெரியாதவ கூட லாங் டிராவல் வச்சுக்கவே கூடாது. கௌரிக்கு திருமணம் நிச்சயம் ஆச்சு. அது என்னால கேன்சல் ஆச்சு. என்னம்மா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? இருக்காத பின்ன. ஏன் கல்யாணத்தை நிறுத்தின கௌரியோட கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன்ல. அப்படி போட அருவாள. என் அண்ணன் மக என்ன வில்லத்தனத்துல சளைச்சவளா? சூப்பர்மா, சூப்பர். நீதிபதி வீட்டுக்கு மருமகளா போக நினைச்ச அவளோட கனவை கலன்னு கலைச்சாச்சு. ஆமா ஆமா, கலைக்கிறதுக்கு என்ன உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? என்ன சித்தப்பா கேப்ல சேம் சைட் கோல் போடுற? ஐயோ அம்மா, நான் கனவை கலைக்கிறத பத்தி சொன்னேம்மா. நீ தப்பா எடுத்துக்காதம்மா. பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் சித்தப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நான் அந்த தங்கதுரையை கல்யாணம் பண்ணிக்கணுமே. என்னம்மா ரொம்ப சாதாரணமா சொல்ற? இப்போ அவன் திலகாவோட புருஷன். ஆனா திலகா தான் அவன் கூட வாழலையே. அதுக்காக நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணுவ? அந்த தங்கதுரைய தட்டுற விதத்துல தட்டினா என் கழுத்துக்கு தானா தாலி வந்துரும். அப்படியே வந்தாலும் அது 2ஆம் தரமால வந்து நிக்கும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை தங்கதுரை கையால தாலி மட்டும்தான். எதுக்காகமா இவ்வளவு வேகம் பெரி? தங்கதுரை கட்டின தாலிய நான் கௌரி கிட்ட காட்டியே ஆகணும். நீ என்னடி எனக்கு எதிரா திலகாவை கொண்டு வரது? பாரு, சதி செஞ்சு நானே திலகாவுக்கு சக்கலத்தையா வந்துட்டேன்னு அந்த கௌரி கிட்ட நான் சொல்லணும். சித்தப்பா, அந்த கௌரி என்ன தேவையில்லாம சீண்டிட்டா. அவளை எல்லா வகையில நான் அடிப்பேன், அழிப்பேன். பகை, நெருப்பு, இந்த 2த்துலயுமே மிச்சம் வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கௌரி இந்த நெருப்பையே பகையா வச்சுக்கிட்டா. விட்டுருவேனா என்ன? முதல்ல தங்கதுரைய என் வழிக்கு திருப்புறேன். அத வச்சு திலகா, கௌரி அந்த 2 பேரையும் அழ வைக்கிறேன். வரே வா. நீதிபதி வீட்டு கல்யாண பேச்சோட நின்னு போச்சா? ஆமாண்டி, சொன்னா சந்தோஷப்படுவேன்னு தான் நான் சொன்னேன். அக்கா, இப்ப நான் கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்துல இல்லக்கா, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். இந்த விஷயத்துல நீ எந்த மூட்ல இருந்தியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் செம்ம அப்செட்ல இருந்தேன்க்கா.
தெய்வமே, எங்க அக்கா ஒரு அப்பாவி, அவ காதல காப்பாத்துங்கன்னு போற வர இடத்துல இருந்த சாமிங்க எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிட்டேன். தேங்க் காட், என் வேண்டுதல் மிஸ் ஆகல. சரி சரி, இதுக்கு மேலயாவது சாமி கும்பிடுறதுல டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா டியூட்டிய பாரு. அக்கா, இந்த சந்தோஷமான விஷயத்த சித்தார்த் மாமா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லாம விடுவேனா? முதல்ல அவர்கிட்ட தான் சொன்னேன். அதானே, என்னதான் அப்பாவியா இருந்தாலும் இந்த விஷயத்துல தெளிவா இருப்பீங்களே. அது சரி, சித்தார்த் மாமா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. படமாட்டாரா என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிகர் பார்டர்ல மிஸ் ஆக பாத்துட்டேன்னு டென்ஷன் ஆயிருப்பாரே. ஏய், என்னடி இந்த மாதிரிலாம் பேசுற? ஆமாக்கா, நான் ஒன்னும் இட்டு கட்டல, இல்லாதத சொல்லல. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிகர்க்கா. இதுக்கு மேல எல்லாம் பேசின நான் போனை கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். கட் பண்ணவா? அக்கா இரு இரு இரு, அவசரப்பட்டு லைனை கட் பண்ணிடாத. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க காதல ஆறு போட்டது போதும். முதல்ல சித்தார்த் மாமாவை ஒழுங்கு மரியாதையா பொண்ணு கேட்டு வர சொல்லு. என்னக்கா சைலண்ட் ஆயிட்ட? பொறுத்தது போதும்க்கா, வேற வழியே இல்ல. வேற யாராவது நம்ம அம்மா கிட்ட வந்து உங்க பொண்ணு கௌரிய கோவில்ல பார்த்த, குளத்துல பார்த்த, மகாலட்சுமி மாதிரி இருந்தா, அவ மருமகளா வந்தா எங்க வீடு வெளிச்சம் ஆகும்னு வெத்தலை பாக்க மாத்திரத்துக்கு முன்னாடி சித்தார்த் மாமாவை அவங்க அம்மாவோட சேர்ந்து வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்லு. சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? அவங்க அம்மா கிட்ட என்ன பொண்ணு கேட்டு வர சொல்லிருக்காரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்களா? பாரா, எதிர்பக்கத்துல வண்டி எக்ஸ்பிரஸா தான் ஓடுதா? ஆமா, மேடத்தோட அவர் நம்ம வீட்டுக்கு வருவாரு. ஏங்கா இன்னும் மேடம் மேடம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உமா மகேஸ்வரிய மாமியார்னு சொல்லு. ஏய், என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேச்சுவாக்குல என் மாமியாரோட பேரை சொல்ற? பாரா, இப்பவே மாமியாருக்கு சப்போர்ட்டா? அக்கா, நான் உன்னோட தங்கச்சி, உன் காதலுக்காக உருகுனவ. இருக்கட்டும். அதுக்காக பொட்டில் அடிச்ச மாதிரி என் மாமியார் பேரை சொல்றதா? ஒரு மரியாதைலாம் வேண்டாமா? ஏய், என் மாமியார் யார் தெரியுமா? அரசு தரப்பு வக்கீல். நான் லேசா கண்ணு கட்டினா போதும், என் மாமியாரு உன்னை உரி உரின்னு உரிச்சு எடுத்துருவாங்க. என்னக்கா இது? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் மாமியார்னு சொல்ற? மனசுல இவ்ளோ ஆசைய தேக்கி வச்சுக்கிட்டா காதல தூக்கி போட்டுட்டு நீதிபதி வீட்டுக்கு மருமகளை போக பார்த்த? உண்மையா சொல்றேன்க்கா, நான் உன் தங்கச்சிங்கிறதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். நீ ரொம்ப நல்லவக்கா. அதான் தெய்வம் உன் காதல செய்தோரம் இல்லாம காப்பாத்திருக்க. நான் கூட உன் காதல் தோத்துறோம், நீதிபதி வீட்டுக்கு மருமகளை போயிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல காலம் நல்லதே நடந்துருச்சுக்கா. சரிடி, போனை வைக்கிட்டா? அக்கா, மாமா சொல்லிட்டாருன்னு அமைதியா இருக்காத. சீக்கிரமா வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்லு. கண்டிப்பா நான் சொல்றேன். அப்புறம் நீ சொன்னது நிஜமா உண்மையா? என்ன சொன்ன? சொல்லுக்கா, நான் என்ன சொன்னேன்? இல்ல, என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிகர்னு சொன்னியே, அது உண்மையா? இத என்கிட்ட கேட்காதக்கா, உன் ஆள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அக்கா, அனார்கலியோட அழகு சலீம்க்கு தான்க்கா நல்லா தெரியும். அமராவதியோட காதல் அம்பிகா பத்திக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். என் லைனை கட் பண்ணிட்டு உடனே சித்தார்த் மாமா லைனுக்கு போய் விஷயத்த சொல்லுக்கா. சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். பாய்க்கா. பாய். காதல்ல ஏபிசிடியே தெரியாத அக்கா எப்ப எம்ஃபில் பண்றது? உள்ளவா தங்கத்துற மாப்பிள்ள, ஏன் வாசல் நிக்கிற? உள்ளவா. வா. இல்ல மாமா, அது வந்து அட எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வா. உட்காருப்பா. இல்ல, நான் ஏன் தயங்குறேன்னா திலகா வேல்முருகன் ஏதாவது சொல்ல போறாங்க மாமா. அட அவங்கள விடு மாப்பிள்ள, அவங்க இப்ப வீட்லயும் இல்ல. அவங்க இருந்தா தான் என்ன, இது உன் வீடு, உன் பொண்டாட்டி உன் குழந்தை இருக்கிற வீடு மாப்பிள்ள. முதல்ல உட்காரு. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, ஆனா அத நினைக்க வேண்டிய திலகா நினைக்காம இருக்காளே.
தப்பு அவ மேல இல்ல மாமா, எல்லாம் என் மேலதான். கண்ணு போன பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ண நான் தான் தப்பு பண்ணேன். இப்ப நான் திருந்தினவன் அப்பவே தெரிந்திருந்தேனா திலகா என் குழந்தை, அந்த 2 பேரையும் நான் இழந்திருக்க மாட்டேன். ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுற? நீ எதையும் இழக்கல, உன்னை இழக்கவும் நாங்க விட மாட்டோம். திலகாவோட பிடிவாதம் இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். குள்ளத்தாச்சியா இருக்கிறதுனாலதான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் நான் கோவப்பட்டா அது நல்லா இருக்காது. அவ வயித்துல இருக்கிற குழந்தை வளர வளர அவளோட பிடிவாதமும் தளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க துணை தேவைங்கிறத அவ உணர்ற நேரம் வரும். அப்ப அவ உன்னை தேடி வருவா. கண்டிப்பா திலகா வருவாளா மாமா? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்ட? நிச்சயமா வருவா. பொம்பளை மனசு பொம்பளைக்கு மட்டும்தான் தெரியும், ஆம்பளைக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். எல்லா பொம்பளை மனசும் எல்லா ஆம்பளைக்கும் தெரியும். திலகா இப்ப உன்னை வெறுக்கலாம், ஒதுக்கலாம். ஆனா பிரசவ நேரம் நெருங்க நெருங்க அவ மனசு ஒன்னதான்ப்பா தேடும். சாமி மேல சத்தியமா சொல்ற மாப்பிள, அந்த நேரத்துல 1000 சாமி துணைக்கு இருந்தாலும் பொம்பளை மனசு புருஷனைத்தான் தேடும். தங்கதர என்ன அவ தேடுவாளா மாமா? கண்டிப்பா தேடுவா. அப்ப வச்சுக்கோ உன் வீராப்ப. இல்ல மாமா, இதுக்கு மேல நான் வீராப்ப காட்டுறதா இல்ல. இப்ப இருக்கிற மாதிரியே நல்ல வாழ்க்கைய வாழ்வேன். மாப்பிள, வந்ததுல இருந்து நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்கோம். வீட்டுல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா. பாண்டியம்மா சித்தி காலேஜ் நிர்வாகம் பண்ற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. என்ன தங்கத்தோட சொல்ற? காலேஜ் நிர்வாகம் பண்ற பொறுப்பையா? ஆமா மாமா, நான் கூட இது தகுதிக்கு மீறின பொறுப்புன்னு சொன்னேன். சித்தி தான் கேட்கல, பாத்துக்கன்னு தைரியம் சொன்னாங்க. இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கதுர. பொறுப்பு இல்லாம தெரிஞ்ச உன்ன காலேஜ் நிர்வாகம் பண்ற அளவுக்கு நம்புறாங்கன்னா ஓ மனமாற்றம் அவங்களை இந்த பொறுப்பை கொடுக்க வச்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. உண்மைதான் மாமா, நல்லவனா மாறினதும் எனக்கு கிடைச்ச மரியாதை என்னையே ஆச்சரியப்படுத்திருச்சு. அதான் மாப்ள, எல்லாருமே நல்லவங்களா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இது தெரியாம இவ்வளவு நாளா நான் கெட்டவனா இருந்து தொலைச்சிட்டேனே மாமா. அதான் இப்ப மாறிட்டல மாப்ள, இனிமே ரொம்ப சந்தோஷமா இரு. இது முழு சந்தோஷம் இல்ல மாமா. எப்ப திலகா மனசு மாறி என்ன புருஷனா ஏத்துக்கிறாளோ அப்பதான் முழு சந்தோஷம் மாமா. இந்த ஒரு வேண்டுதலை முன்னால வச்சுதான் நான் தினம் கடவுள் முன்னாடி கற்பூரத்தை கொளுத்துறேன் மாமா. உன் வேண்டுதல் வீண் போகாது மாப்ள. உன்னுடைய இந்த மாற்றம், இந்த முன்னேற்றம் எல்லாம் திலகா மனசை மாத்த வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட அவ உன்னை புரிஞ்சுக்குவா. நீங்க இப்படி ஆறுதலா பேசுறது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு மாமா. மத்தவங்களும் இப்படி ஆறுதலா இருந்தா நான் இன்னும் உற்சாகமா இருப்பேன். யாரு? வேல்முருகனை சொல்றியா? அவன் முரட்டு சுபாவம் இல்லவன்பா. அன்னைக்கு கூட அவன் அப்படி உங்ககிட்ட நடந்துடக்கூடாது, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இல்ல மாமா, திலகா மேல வேல்முருகன் பாசத்தை கொட்டி வச்சிருக்கா மாமா. அதோட வெளிப்பாடு தான் இந்த கோபம் எல்லாம். அதை நான் பெருசா எடுத்துக்கல. சரி மாமா, நான் கிளம்புறேன். இருப்பா, ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிருக்காங்க, வந்துருவாங்க, பாத்துட்டு போயிறேன். வேண்டாம் மாமா, உங்களால எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் ஆறுதலும் காணாம போயிடும். நான் வரேன் மாமா. திலகாவை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு நீங்க எனக்கு போன்ல தகவல் சொன்னா போதும். நான் வரேன் மாமா. சரிப்பா. என்ன புது மாப்பிளைக்கு என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலையா? இங்க பாரு கோபத்தை.
என்ன மாமோய், என் தங்கதுரை மாமோய், இந்த காஞ்சனா முகத்தை பாக்குறதுக்காக விழுந்தடிச்சு எங்க ஊருக்கு வந்ததெல்லாம் மறந்து போச்சா? அப்ப நான் உன்ன நல்லவன்னு நம்பினேன். அதனாலதான் ஆசாசையா ஓடி வந்தேன். இப்பதானே தெரியுது நீ சரியான. சொல்லு 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 மாமோய். எதுக்கு சொல்ல வந்ததை சொல்லாம தொண்டைக்குள்ளேயே செர வைக்கிற? இத பார், நான் கெட்டவ கலைச்சவனு அந்த கௌரி சொன்ன பின்னாலதான் உனக்கு புரிஞ்சுதா? ஏண்டா டேய், எதுக்குடா முறைக்கிற? ஏன் முறைக்கிற? அதான் என் கழுத்துல தாலி கட்டாம வேற எவ கழுத்துல கட்டிட்டியே, அப்புறம் உனக்கு எதுக்குடா மரியாதை? இத பார், நீ என்ன ஆசையா இழுத்து நான் எப்போ உன் மடியில விழுந்து மணக்க மணக்க குடும்பம் நடத்தினமோ அப்பவே தெரியலையா என் கேரக்டர் சரியில்லாதவனு? ஏன் தங்கதுரை, நல்ல பொண்ணு எவ்வளவு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி கட்டில்ல விழுந்து தொலைப்பாளா? நான் விழுந்ததும் விட்டா போதுன்னு விழுந்தடிச்சு ஓடி இருக்க வேண்டாமா? தப்புதான். அப்பவும் கேரக்டர் புரிஞ்சுக்காம புலிவால புடிச்சது தெரியாம உன் பின்னாடி அலைஞ்சது எல்லாமே ஏன் தப்புதான். இத பார், அதுக்காக ரொம்ப யோக்கிய சீனெல்லாம் போடாத. நான் நடத்த கெட்டவனா நீ நடத்த கெட்டவன். நான் முல்ல மாறின நீ முடிச்சவுக்கி. நான் கேப் மாறின நீ சோமாரி. இத பார், நமக்குள்ளதான் கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். அந்த திலகால வேஸ்ட். திலகாவை பத்தி நீ பேசாத. அதுக்கான தகுதி உனக்கு இல்ல. இதோடா திலகாவை பத்தி நான் பேசக்கூடாதாமே? அவ என்ன அக்மத் பத்தினியா? கழுத்துல வாங்குறதுக்கு முன்னாடி வயித்துல வாங்கினவ தானே? சொல்லு மாமோய். சாரி சொல்லு தங்கதுரை. முகூர்த்தத்துக்கு முன்னாடியே முந்தானிய உன் கையில கொடுத்தவ தானே? அப்படியே இருந்தாலும் அவ வேற, நீ வேற. வேறனா என்ன? வேறனா வேறதான். உனக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன ஒரு 6 வித்தியாசம் இருக்குமா? பதில் சொல்லு தங்கதுரை. எனக்கு முன்னாடி உன்னை என்டர்டெயின்மெண்ட் பண்ண அந்த திலகாவுக்கும் எனக்கும் என்ன ஒரு 6 வித்தியாசம் இருக்குமா? என்ன வேணும்னே வம்பு பண்ண வந்திருக்கியா? இல்ல, வழக்காட வந்திருக்கேன். உன்னாலையும் வழிக்கு விழுந்த எனக்கு என்ன வழின்னு வழக்காட வந்திருக்கேன். சொல்லு, என்ன வழி? வழிதானே சொல்ற, நல்லா கேட்டுக்க. இந்த தோப்புல நல்ல ஆழமான அகலமான பெரிய கிணறு இருக்கு. போய் தொப்புன்னு அதுல விழுந்துரு. இல்லைன்னா 2 கிலோமீட்டர் காலார நடந்து போனேன்னா புதுசா போட்டிருக்க ரயில்வே ட்ராக் வரும். வெயில பார்க்காம தண்டவாளத்துல தலைய வச்சுன்னா 11 மணிக்கு ஒரு பேசஞ்சர் வரும். உன்னை பர்ஃபெக்டா பரலோகத்துக்கு அனுப்பிடுவான். அது கூட உனக்கு பிடிக்கல ஆகலைன்னு வச்சுக்க, முல்லைக்கு பத்த மாதிரி ரொக்கமா 1000 ரூபாவை ஒத்த நோட்டா தர. பூச்சி மருந்த வாங்கி குடிச்சு செத்துரு. இந்த வழி போதுமா இல்ல வேற வழி வேணுமா? என்ன தாலிக்கு வழி கேட்டா தற்கொலைக்கு வழி சொல்றியா? ஏதோ ஒரு குழப்பத்துல என் அப்பா என்ன மிரட்டினதுனால மூளை கலங்கி போய் நான் உன் கல்யாணத்தை நடக்க விட்டுட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ எனக்கு வேணும். பழச போல என் தங்கதுரையாவே வேணும். என்ன சொல்ற? கைய விடு. விட மாட்டேன். வேணாம், விளையாடாத. வேணும், வா விளையாடலாம். கையெடுறி. வா. உன் வாயால டீன்னு சொன்னா கேக்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? ராஸ்கல், சொன்ன கேட்க மாட்டே நீ. ஒன்னு உனக்கு என் திலகாவுக்கு நடுவில் 6 வித்தியாசம் இல்ல, 1000 வித்தியாசம் இருக்கு. லட்சம் வித்தியாசம் இருக்கு. கோடியா வித்தியாசம் இருக்கு. திலகா என்னோட வாழல, அதனாலதானே என்ன வளைச்சு போட பாக்குற. இதே நான் பழைய தங்கத்துறையா இருந்தா நீ என்ன தேடி வர்றது? நானே உன்னை தேடி வந்திருப்பேன். அந்த திலகா தாலிக்கு மட்டும்தான் மரியாதை, அது மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன செருப்பால அடிச்சு எனக்கு புத்தி வர வச்சுட்டா. பொண்ணோடவும் போதையோடவும் இருந்த தங்கதுரை எப்பவோ செத்துட்டான். இப்போ உன் எதிரில் இருக்கிறது புது தங்கதுரை. என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? மிருகமா இருந்த நான் இப்ப திலகாவால நான் மனுஷனாயிட்டேன். இப்ப தேவையில்லாம மறுபடியும் என்ன மிருகமாக்காத. திலகா என்ன வெறுத்து வாழ்ந்தாலும் அவ என் குழந்தை கூட வாழ்றா. நான் பண்ண தப்பு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம். ஆனா நாளைக்கு பிறக்க போற என் குழந்தை, எங்க குழந்தை, எங்களை சேர்த்து வைக்க. இங்க பாரு காஞ்சனா,
நான் அடிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்னை மன்னிச்சிரு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை தொந்தரவு பண்ணாம விட்டுரு. நான் கௌரவமா சந்தோஷமா நிம்மதியா ஏன் திலகாவோடவும் என் குழந்தையோடும் வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம என்னை விட்டு. இனிமே நான் உன்னை மிரட்டல, கோவிச்சுக்கல, தன்மையாவே கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. விட்டுடுனா விட்டுருவேனா? எப்படி எப்படி எப்படி? நீ மட்டும் கௌரவமா சந்தோஷமா நிம்மதியா வாழணுமா? வாழ விட்டுருவேனா என்ன? விட மாட்டேன், விடவே மாட்டேன். திரும்பவும் என் ஆட்டத்தை ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சு உன்னை என் கைக்குள்ள கொண்டு வந்து காட்டுவேன்.